ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। मधुराष्टकम्। अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं फलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरा पाणिर्मधुर पादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं करणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं वसितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं भुक्तं मधुरं दृष्टं मधुरं श्रेष्ठं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम्। गोविंदम भजे
அல்லது பஜ கோவிந்தம் என்கின்ற இந்த பிரகரண கிரந்தம் மோக முத்கரம் என்று பார்க்கிறோம். மோகத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு செம்மட்டியாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். தமோ குணத்தினால் வருகின்ற மோகம், ரஜோகுணத்தினால் வருகின்ற மோகம், சத்துவ குணத்தினால் வருகின்ற மோகம், இந்த மூன்று விதமான மோகத்திலிருந்தும் இந்த புஸ்தகமானது நமக்கு விடை கொடுக்கிறது, தீர்வை கொடுக்கிறது. ஞானத்தின் மூலம் சரியான அறிவு நமக்கு கிடைத்து மோகம் விலகுகின்ற தன்மையை நாம் பார்க்க போகின்றோம். திரும்ப 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 சம்மட்டியை கொண்டு இரும்பை அதனுடைய உருவத்தை மாற்றுவதை போல நாமும் நம்முடைய இந்த சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு, விசாரத்தினுடைய துணை கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய மோக விஷயத்தை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் நேற்றைய தினம். மோகம் என்றால் ஈர்ப்பால் அறிவை இழர், அதுதான் மோகம். அல்லது சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டுமானால் அஹித விஷயே ஹித பாவகா. அஹித விஷயத்தில் எது மேன்மையை கொடுக்காதோ, நன்மையை கொடுக்காதோ, அதில் நன்மை இருப்பதாக பாவித்த மோகம். அந்த மோகமானது நம்மை விட்டு நீங்கினால் சோகம் போய்விடும். சோகம் நீங்கினால் ஆனந்தமானது நமக்கு வருகிறது. சரி, முதல் 4 பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். அதை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற 27 பாடல்கள் வந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதுல என்ன சொல்லப்படுகிறது முதல் 4 பாடல்கள் என்றால், முதல் பாடலின் மூலமாக மோட்ச தர்மமானது நமக்கு சொல்லப்படுகிறது. மோட்ச தர்மம், மோட்ச மார்க்கம் இரண்டும் காட்டப்படுகிறது. நாம் அடைய வேண்டிய இலக்கும் அதற்குண்டான உபாயமும் முதல் பாடலின் மூலமாக நமக்கு புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகின்றதே மனிதனால் முயன்று விரும்பி அடைய வேண்டிய இலக்கு என்னடா என்று கேட்டால் தர்ம அர்த்த காம மோட்ச. அதுல நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன, அதை முதல் பாடலிலேயே நமக்கு சொல்லிவிடுகிறார். இதுதான் நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய மோட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்கிறது. அதற்குண்டான மோட்ச தர்மம் என்ன, அதையும் இங்கே சொல்லுகின்றார். என்றால் இந்த மோட்சத்தை அடைவதற்குண்டான தர்மம் என்றால் நெறி, கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறி, மார்க்கம். அதையும் முதல் பாடலிலேயே நமக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறார். மோட்ச தர்மத்தையும் மோட்சத்தை, சாத்தியத்தையும் சாதனத்தையும் ஒரே பாடல். சாத்தியம் வீடு வேறு, சாதனம் அதற்குண்டான ஞானம். இந்த ரெண்டும் தான் மோட்ச மார்க்கம். மோட்ச மார்க்கம் என்பது ஞானம், இலக்கு மோட்சம். சாத்தியம் சாதனம், இது இரண்டும் ஒரே பாடலை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 பாடலையும் நாம் புரிந்து கொண்டு விட்டாலே திருகோவிந்தன் முழுக்க புரிந்துவிடும் அர்த்தம். எங்கே சொல்லப்பட்டுள்ளது, எப்படி சொல்லப்பட்டுள்ளது பாடத்திலே போகும்போது பார்ப்போம். 2வது பாடலின் மூலமாக அர்த்தத்தினுடைய நன்மை தீமைகளை நமக்கு காமித்து
அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு கிடையாது. அர்த்தமானது உனக்கு என்னென்னலாம் தடையை கொண்டு வருகிறது செய்கிறது என்பதை பார் என்று விசாரத்தின் மூலமாக அர்த்த நாட்டத்திலிருந்து நம்மை மோட்ச நாட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். அது இரண்டாவது அர்த்த விசாரம். இது இரண்டாவது பாடலில் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக பல பாடல்கள் அதற்காக விசாரம் செய்வதற்காக நாம் கொடுக்கின்றார். அதை என்னன்னு பார்க்க போகின்றோம். மூன்றாவது பாடல் காமம். அர்த்தம் என்றால் பொருள்கள், காமம் என்றால் இன்பம். தமிழ்ல அழகா சொல்வார்கள், அறம் பொருள் இன்பம் வீடு. பொருள் என்பது அர்த்தம், இன்பம் காமம். மூன்றாவது பாடல் இன்பத்தை நுகருதல், இன்ப நுகர்ச்சி. அதனுடைய தர்மத்தை நமக்கு காமித்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய முயற்சியை எடுக்கிறார். அந்த மோகத்திலிருந்து, இந்த மோகத்திலிருந்து நான் என்னை எப்படி விடுவித்துக் கொள்வது, அர்த்த மோகத்திலிருந்து எப்படி என்னை நான் விடுவித்துக் கொள்வது, இந்த மோகத்திலிருந்து எப்படி என்னை நான் விடுவித்துக் கொள்வது. மூன்றாவது பாடல் காமத்தை பற்றி சொல்லி அதற்கு என்னென்னலாம் சகாயம் செய்யும் விசாரத்திற்கு அந்த பாடல்களை எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார். அதையும் நாம் தேர்ந்தெடுத்து பார்க்கிறோம். மூன்றாவது தர்மம் அல்லது புண்ணியம். புண்ணிய வசத்தின் காரணத்தினாலே போன பிறவிலே நாம் செய்த புண்ணிய பலத்தை தான் இந்த பிறவிலே அனுபவித்துக் கொண்டோம். அது நமக்கு புரியும். காரணம் என்னவென்றால் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நாம் ஒரு புண்ணியமும் பண்ணலை. நம்மளா எல்லாருமே இல்லை. ஆனால் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சுத்தங்களும் நமக்கு இந்த பிறவிலே அனுபவிப்பதற்கு தகுதியே கிடையாது. பின்ன எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கிறான்? நான் போன பிறவிலே நான் செய்த புண்ணிய பலன் இந்த பிறவிலே அனுபவித்துக் கொண்டேன். அந்த அந்த சிந்தனைக்குள்ள போக வேண்டாம். அது பெரிய ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு. நேரம் வரும்போது பார்க்கணும். இப்ப அந்த வகையிலே புண்ணிய பலனின் காரணத்தினாலே நாம் இந்த பிறவியிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விதமான இடத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். எதற்காக? அந்த புண்ணிய பலனையும் பாப பலனையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிராரப்தம் பார்க்கப்பட்டு போது எதை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, அனுபவிக்கப் போகின்றோமோ இந்த பிறவியிலேயே அவை பிராரப்தம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நாம நம்முடைய பிராரப்த வசத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துக்கு பெயர் லோகம். எதை நாம் பார்க்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ அது நம்முடைய லோகம். அப்ப அந்த வகையில பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லோகம் இருக்கு. அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவம், அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை அது எதை பொறுத்து வருகிறது? நான் செய்த புண்ணிய பாவத்தை பொறுத்து வருகிறது. அந்த லோகத்தை பற்றியும் புண்ணிய பாவ பலன், அது கொடுக்கின்ற விளைவுகள் பற்றி, அது கொடுக்கின்ற லோகத்தை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி முழுமையாக ஆராய்ந்து அந்த மோகத்திலிருந்தும் என்னை விடுவிக்கின்றது மூன்றாவது பாடல், அதாவது நான்காவது பாடல். அப்போ அர்த்த காம புண்ணியா இந்த மூன்றையும் இரண்டாவது பாடல், மூன்றாவது பாடல், நான்காவது பாடலின் மூலமாக முழுமையாக விசாரம் செய்து முதல் பாடலுக்கு நம்மை அழைத்துக் கொண்டு போகின்றார். முதல் பாடல்ல மோட்சம்தான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு. அந்த மோட்சத்தை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் அறிவு என்பது தடையாக இருக்கிறது. எப்படி இங்கே அர்த்தம், காமம்,
புண்ணியம் தடையாக இருக்கிறதோ அந்த மோகத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ அதே போல மோட்சத்தை அடைவதற்கு ஞானம் தடையாக இருக்கிறது. அந்த ஞானத்தையும் அந்த ஞானத்தின்பால் கொண்ட மோகத்தையும் நான் விட்டால்தான் பரமாத்மாவை அடைய முடியும் என்று இந்த 4 விதமான மோகத்தில் இருந்தும் அர்த்த மோகம், காம மோகம், புண்ணிய மோகம், ஞான மோகம், இந்த 4 விதமான மோகத்திலிருந்தும் நம்மை விடுவித்து எப்படி ஒரு ஜீவன் அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாவது என்பதை கடைசி பாடல்ல சொல்லி முடிக்கிறார். முதல் பாடல் மோட்சத்தையும் மோட்சத்தை அடைவதற்குண்டான மார்க்கத்தையும் காமித்தது. கடைசி பாடல்ல இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான உபாயத்தை சொல்லி ஞானத்தை பெறக்கூடியவன் அந்த ஞானத்தோடைய ஐக்கியமாகிறான் என்று சொல்லி முடிக்கின்றார் 31வது. இந்த 4 பாடல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மைய கரு கொண்ட பாடல். இதை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற எல்லா பாடல்களும் நகர்கிறது, பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் நமக்கு புரியவில்லை என்றால் மற்ற பாடல்கள் எதற்காக இங்கே வைக்கப்பட்டது என்பது புரியாது. இந்த 4 பாடல்களும் மையமாக இருக்கின்றது, புருஷார்த்தத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்ச. முதல் பாடல் மோட்சம், 2வது பாடல் அர்த்தம், 3வது பாடல் காமம், 4வது பாடல் தர்மம் அல்லது புண்ணியம். இந்த 4 பாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். 4 விதமான மோகத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய பாடல்கள். முதல் பாடல் சத்துவகுண மோகத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. 2வது பாடல் அர்த்த காமம் ரஜோகுணத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. 3வது பாடல் காமம் தமோகுணத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. தமோகுண மோகத்திலிருந்து என்னை விடுவிக்கிறது. இந்த 3 குணங்களால் வருகின்ற மோகம், அதன் மூலமாக நாம் நாடக்கூடிய வஸ்துக்கள், அதிலே நாம் மயங்கி கிடைக்கின்ற தன்மை, இதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ரொம்ப பிரயத்தனப்படுகின்றார் அதிசயம். பொதுவாக நான் இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்திலே 2வது பாடலிலிருந்து துவங்குவேன். 2, அதன் பிறகு 3வது பாடல், அதன் பிறகு 4வது பாடல் முடித்து விட்டு முதல் பாடலுக்கு வருவேன். ஆனால் உங்களுக்கு முதல் பாடலிலிருந்தே துவங்குகின்றேன். முதல் பாடலுடைய விசாரம் முழுக்க இருக்கட்டும். அது மோட்சத்தை பற்றி நமக்கு பேசுகின்ற காரணத்தினாலே அது அதனுடைய சிறப்புகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஏன் நம்மால் மோட்சம் அடைய முடியவில்லை என்கின்ற அந்த தடையெல்லாம் வரும்போது நாம் இந்த 3ஐயும் பார்க்கணும். இந்த 3 பாடலுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரம் செய்யலாம். முதல் பாடலுக்குள்ளே போகின்றோம். மோட்சத்தையும் மோட்ச தர்மத்தையும் மோட்ச மார்க்கத்தையும் பற்றி பேசுகின்ற பாடலை படிப்போம், அதன் பிறகு சிந்திக்கலாம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துர்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துர்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே கோவிந்தம் பஜ மூடமதே. ஏற்கனவே
முதல் வரி முழுக்க நம்மால் பார்க்கப்பட்டுவிட்டது. பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம். அதுல கடைசி சொற்கள் மட்டும் இருக்கு, அதை எடுத்துக்கொள்வோம். பிறகு கோவிந்தம் பஜ, கோவிந்தம் பஜ, கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனை நாடுவாயாக, கோவிந்தனை நாடுவாயாக, கோவிந்தனை நாடுவாயாக. பஜ் என்பதற்கும் விரிவாக விளக்கம் பார்ப்போம். கோவிந்தனை நாடு, கோவிந்தனை நாடு, கோவிந்தன். எதற்காக கோவிந்தனை நாடும்? என்ன அவசியம் வந்தது இப்போ கோவிந்தனை நாடுவது? மருத்துவரை நாம் நாடுகிறோம் என்றால் எப்போது நாடுவோம் மருத்துவரை? ஒரு 10 நாளைக்கு கொடுக்கிறோம், போர் அடித்தது, மருத்துவர் என்னுடைய உயிரை காப்பாற்றினார், ஆகையினாலே அவருக்கு நன்றி விசுவாசமாக நான் இருக்க வேண்டும், ஆகையினாலே 10 நாளைக்கு கொடுக்கிறோம், போய் அவரிடத்திலே உட்கார்ந்து கொண்டு குஷலம் விசாரித்து பேசிவிட்டு வரலாம்னு போவோமா? அது அப்படியே நாம் போனால் மருத்துவர் நம்மை அனுமதிப்பாரா பார்ப்பதற்கு? இதற்காக வந்தா என்னன்னு கேட்பான். இல்ல, நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றினீர்கள், அதனாலே உங்களை நான் மறக்கவே மாட்டேன், நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களை பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்று. வியாதி இருக்கின்றவரை மருத்துவரை நாடி, வியாதி போய்விட்டால் மருத்துவரை நாம் நாடுவோம். பணம் தேவை என்றால் பணம் உடையவரை நாடுகிறோம். பணம் கிடைத்து விட்டால் பணம் கொடுத்தவரை நாம் நாடுவது இல்லை. வேலை செய்யக்கூடியவர்கள் நமக்கு வேலை செய்கிறார்கள், நாடி வந்து பணம் கொடுக்கின்றவரை வேலை செய்கிறார். பணம் கொடுக்கவில்லை என்றாலோ அல்லது கொடுத்து விட்டாலோ நம்மை திரும்பி கூட பார்ப்பது, நாடுவது இல்லை. தொண்டு செய்யவும் தயாராக இல்லை. மாணவன் ஆசிரியரை நாடுகிறான் அறிவு கிடைக்கின்ற வரை. அறிவு கிடைத்து விட்டது என்றால் இனிமேல் இவரிடத்திலே எந்த அறிவும் இல்லை, ஆகினாலே நான் இவரை நாடி தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போகிறேன்னு புரியும். அப்போ ஒரு ஒரு சகாயத்திற்காக, ஒரு நிமித்தம் நாம் ஒருவரை நாடுகிறோம். அந்த காரியம் பூர்த்தியாகிவிட்டால் அதன் பிறகு நம்முடைய நாட்டம், நம்முடைய தேடுதல், சேவை செய்தல், பணிவிடை செய்தல் இருப்பது இல்லை. அதே போல இறைவனை நாம் நாடுகிறோம். எதற்காக? எதற்காக இறைவனை நாடுகிறோம்? நம்முடைய நாடுதலும் பார்த்தோம் என்றால், இறைவன் எனக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டும், என்னுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், எனக்கு அறிவை கொடுக்க வேண்டும், என்னுடைய வியாதியை நீக்க வேண்டும், எனக்கு இன்பம் கிடைக்க வேண்டும், என்னை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிமித்தமாகத்தானே நாம் நாடுகிறோம். அந்த காரியம் பூர்த்தி அடைந்து விட்டால், அல்லது அந்த காரியம் பூர்த்தி அடையாமல் போனால் அவரை நாம் நாடுவது கிடையாது, அவருக்கு நாம் பணிவிடை செய்வதும் கிடையாது, அவரை நாம் மதிப்பதும் கிடையாது, அவருக்கு அன்பு காட்டுவதும் கிடையாது. இங்கே நாடு, கோவிந்தனை நாடு என்றால் எப்போது நான் நாடுவேன்? எதற்காக நான் நாட வேண்டும்? ரொம்ப அழகான பதில கொடுக்கிறார் 2வது வரியில. சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி தஸ்மாத் காரணாத்
கோவிந்தம் பஜே, கோவிந்தம் பஜே, கோவிந்தம் பஜே. ஹித காலம். ஹிதம் என்றால் நன்மையான காலம். ஹித காலம் என்றால் நன்மையான. நிகித காலம், சந்நிகித காலம். நிகித காலம் என்றால் நன்மை அல்லாத காலம். சந்நிகிதே, நன்மை அல்லாத காலமானது. சம்பிராப்தே காலே சந்நிகிதே சம்பிராப்தே. காலே சந்நிகிதே சம்பிராப்தே. விரும்பத்தகாத காலமானது சம்பிராப்தே அடையப்படும் காலத்தில். என்றால் எல்லோருக்குமே விரும்பத்தகாத காலம் என்று ஒன்று இருக்கா என்றால் இருக்கிறது. அது எதிரான மரண காலம். அதுதான் நிகித காலம். யாரும் மரணம் எனக்கு சம்பவிக்கட்டும் என்று பிரார்த்திப்பது இல்லை. அதற்காக எங்குவதும் மரணம் அடைதல் எல்லோருக்குமே சந்நிகித காலம், விரும்பத்தகாத ஒரு காலம். அந்த காலமானது சம்பிராப்தே, பிராப்தே அடைவது. சம்பிராப்தே அடையும் காலத்தில், நம்மால் அடையும் காலத்தில். இதிலிருந்து இன்னொரு கருத்தையும் மறைமுகமா சொல்றேன் ஆதிசங்கர பகவத் பாதாள். நீ தோன்றிவிட்டாய், நீ கட்டாயம் இறப்பை அடைந்தாக வேண்டும். உனக்கு தோற்றம் இருந்ததை போன்று உனக்கு இறப்பு என்பதும் கட்டாயம் சம்பவிக்கும். அவ்வாறு இறப்பானது உன்னை நெருங்கும் காலம் அந்த இறப்பை உன்னால் வெற்றி கொள்ள முடியுமா? அந்த இறப்பை உன்னால் கடக்க முடியுமா? அந்த இறப்பை உன்னால் எதிர்கொள்ள முடியுமா? அந்த இறப்பை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த இறப்பு வருங்காலத்தை உன்னால் மேலானவற்றை நாட முடியுமா? அதனால்தான் ரொம்ப அழகான ஆராய்ச்சியில் என்னவென்றால், அழகான இந்த ஒரு வார்த்தை போல், இந்த ஒரு வரி போல், சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது துக்க நிவர்த்தியை பற்றி நாம் சிந்திக்கவே மாட்டோம். எனக்கு துக்கம் ஏற்பட்டால் அந்த துக்கத்தை நான் ஏற்படாமல் எப்படி தவிர்ப்பது என்பதை பற்றி நாம் சிந்திக்கவே மாட்டோம். சிந்திக்கவும் தோணாது. காரணம், இந்த மோகத்திலே நான் மூழ்கி கிடக்கின்ற நேரத்தில் துன்பத்தை பற்றின சிந்தனை, துன்பத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம், அதற்காக உண்டான முயற்சி எதுவும் இருக்க. எதற்காக நான் துன்பத்தை பற்றி இப்போது எண்ண வேண்டும்? அதற்குண்டான முயற்சி எப்படி நான் இப்போதே செய்யணும்? எதற்காக செய்ய வேண்டும்? அவசியம் இல்லை. தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள், சிறு சிறு புஸ்தகங்கள் இருக்கு. மூதுரை, கொன்றை வேந்தன், நாத்துச்சுடி, நிறைய புஸ்தகங்கள். அதுல ஒரு புஸ்தகத்துல ரொம்ப அழகான ஒரு அனுபவபூர்வமான விஷயத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், கரைகள், நதிகள் வேகமாக ஓடி வருகிறது, வாய்க்கால்கள் வேகமாக ஜலத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறது என்றால், இரண்டு பக்கமும் கரைகளானது பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும்.
அப்போதுதான் ஜலமானது நகரத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வராது. தனக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய பாதையின் வழியாக சென்று கடலை போய் கலந்து அந்த நதிக்கும் குறைபாடு இல்லை, நமக்கும் குறைபாடு இல்லை, நன்மை என்பது ஏற்படுகிறது. காரணம் இரண்டு பக்கமும் கரைகள் பலமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் பார்த்தோம் என்றால் அந்த கரையை நொறுக்கி அகற்றி எரிந்து அந்த கரையெல்லாம் மூடி விட்டு காட்டாற்று வெள்ளங்கள் வந்து கிராமத்துக்குள்ளும் நகரத்துக்குள்ளும் வருவதை பார்க்கும். இப்போ என்ன பண்ணுவது? இந்த மாதிரி ஜலம் வேகமாக அடித்துக் கொண்டு வரக்கூடிய காலத்தை நாம் போய் கரையை சரி பண்ணுகிறேன் என்றால், இதை சொல்லி உதாரணம், எவ்வாறு காட்டாற்று வெள்ளமானது கரை புரண்டு ஓடி வருகின்ற நேரத்தில் கரையெல்லாம் உடைத்துக் கொண்டு தகர்த்து எரிந்து கொண்டு கரையை இல்லாமல் ஆக்கி மூழ்கடித்துக் கொண்டு கிராமத்துக்குள்ளே காட்டாற்று வெள்ளங்கள் புகுந்ததற்கு பிறகு நான் கரையை சரி செய்கின்றேன், கரையை செம்மைப்படுத்தப் போகின்றேன், கரையை நான் ஒழுங்குபடுத்தப் போகிறேன், ஜலத்தை கட்டுப்படுத்தப் போகிறேன் என்றால் எப்படி முடியாதோ அதே போல இன்பகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் துன்பகரமான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டால் அதை எப்படி சந்திப்பது, அந்த துன்பகரமான அனுபவத்திலிருந்து எப்படி நான் வெளியே வருவது, அந்த துன்பகரமான அனுபவங்கள் என்னை பாதிக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த துன்பத்திற்கு நிவர்த்தி என்ன, அதிலிருந்து விடுவதற்கு உண்டான உபாயங்கள் என்ன, எந்த முயற்சியும் நம்மிடம் இருக்காது. காரணம், இன்பத்திலே துவண்டு கிடக்கின்ற நாம், இன்பத்திலே நாம் உழன்று கிடக்கின்ற நாம், இன்பத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய மனதுக்கு தனக்கு நடக்கப் போகின்ற அனுபவத்தை பற்றி கவலை இல்லை, சிந்தனையும் வராது, சிந்திக்கவும் விடாது. இதைத்தான் காலங்காலமாக எல்லா ஜீவராசிகளும் செய்யும். இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலத்தில் துன்பத்தை பற்றி நாம் எண்ணுவது கிடையாது. துன்பத்தின் காலத்திலே நம்மால் துன்பத்தை போக்கிக் கொள்ள முயற்சி எடுக்க முடியுமா என்றால் முடியாது. துன்பத்தை அனுபவிக்க மட்டும்தான். துன்பம் வந்து என்னை தொட்டதற்கு பிறகு நான் துக்கத்தில் நிவர்த்தி அடைய முயற்சி எடுக்கிறேன் என்றால் முடியாது. அதை அனுபவிக்கத்தான். அப்ப இங்க என்ன மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார் நரசிங்க பகவத்பாதாள் என்றால், இப்போது நன்றாக இருக்கின்றாய், ஆரோக்கியமாக இருக்கின்றாய், எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவனாக இருக்கின்றாய், அறிவு உடையவனாக, ஆரோக்கியம் உடையவனாக, பலம் பொருந்தியவனாக இருக்கிறாய். இந்த காலத்திலே நீ இறைவனை நாடாது போனாய், சம்பிராப்தே காலே சந்நிகிதே, காலே சந்நிகிதே சம்பிராப்தே, இறப்பு வரும் காலத்தில் அந்த இறப்பை நீ சரி செய்வதற்கோ, இறப்பிலிருந்து நீ விடுபடுவதற்கோ, இறப்பு என்பதை இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கோ நான் முயற்சி எடுக்க முடியுமா என்றால் முயற்சி எடுக்க முடியாது. அப்போ அந்த சமயத்திலே நான் நாடுகிறேன், எப்பொழுது அவசரப்பட வேண்டும் என்று கேட்டால் அந்த சமயத்திலே நம்மால் முயற்சி எடுக்க முடியாது. எத்தனையோ பேருடைய உதாரணங்களை நீங்களே பார்த்திருப்பீர்கள். இறப்பு வருங்காலத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் போனார்கள், எந்த முறையிலே எல்லாம் போனார்கள் என்று எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சமயத்திலே அவர்களுக்கு இறைவனை பற்றின சிந்தனை இருந்ததா, அல்லது நாம் இந்த மாதிரியான சிந்தனையை கொண்டு வந்தாலும் அவர்கள் கேட்கக்கூடிய தகுதியோடு இருந்தார்களா? அதனால்தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும்.
ரொம்ப அழகான ஒரு வரியில எவ்வளவு விஷயத்தை அடக்கிச்சுக்காங்க. காலே சந்நிகிதே சம்பிராப்தி, மரணம் அடையும் காலத்தில், உன்னை தொடும் காலத்தில், நகி நகி ரக்ஷத்தை துக்குருங்கரன். இந்த துக்குருங்கரனே வெளி வச்சுக்கோம். நகி நகி ரக்ஷதி, உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. துக்குரன்கரனையும் உன்னை காப்பாற்று. என்னால் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்றால் என்னாலும் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மற்றவர்களாலும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் சேர்த்து வைத்த எந்த வஸ்துக்களும் என்னை மரணத்திலிருந்து ரக்ஷதி என்றால் காப்பாற்றுகிறது, நகி நகி ரக்ஷதி என்றால் ரக்ஷதி, நகி நகி நிச்சயமாக நம்மை காப்பாற்றாது, கி என்றால் நிச்சயமாக, நிச்சயமாக நம்மை காப்பாற்றாது, நிச்சயமாக நம்மை காப்பாற்று. அதனால்தான் 8 குழந்தைகளை பெற்ற தேவகூதி கர்தவ மகர்ஷியிடத்திலே வேண்டிக் கொள்கிறார், நீங்கள் மோட்ச மார்க்கத்துக்கு போக ஆசைப்படுகிறீர்கள், நான் தடை செய்யவில்லை உங்களை, நீங்கள் கட்டாயம் போகலாம். ஆனால் இந்த 8 பெண் குழந்தைகளையும் கல்யாணம் கன்னிகாதானம் செய்து கொடுத்து விட்டு போது, அதுவரைக்கும் இங்கே இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய தர்மம். 8 குழந்தைகளையும் கன்னிகாதானம் செய்து கொடுக்கின்ற வரைக்கும் இருக்கின்ற கர்தவ மகர்ஷி கிளம்பி போகிறார். அப்போ தேவகூதி கேட்கிறாராம், நீங்கள் எப்படி மோட்ச மார்க்கத்துக்கு போகிறீர்களோ அது உங்க தர்மமோ, அதே போல எனக்கும் மோட்ச மார்க்கத்துக்கு போவது என்பது என்னுடைய தர்மம். உங்களுக்கு மட்டும்தான் மோட்ச தர்மம், மோட்ச மார்க்கம் சொந்தம் அல்ல, எனக்கும் மோட்ச மார்க்கம் சொந்தம், நானும் மோட்சம் அடைய ஆசைப்படுகின்றேன். ஆயினாலே எனக்கு ஒரு வழியை சொல்லிவிட்டு, அப்போ 2 பேரும் மானசீகமாக பிரார்த்தனை செய்ய கபில அவதாரம், கபில மகரிஷி கிருஷ்ணபரமாத்மா கபில அவதாரம் எடுத்து குழந்தை ரூபத்திலே வந்து தேவகூதிக்கு கபில கீதா என்பதை பாகவதத்திலே ரொம்ப அற்புதமான தன் தாய்க்கு பிரம்ம தத்துவத்தினுடைய ரகசியத்தை முழுக்க உபதேசம் செய்கிறார். முடிந்தால் போய் படித்து பாருங்கள். கபில கீதா ரொம்ப அழகான புஸ்தகம். ஒரு சிசு வயிற்றுக்குள்ளே உற்பத்தியாவதிலிருந்து அது சரீரமானது பூமியிலே போய் இருக்கின்ற வரைக்கும் என்னென்னலாம் செய்கிறது, எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுகிறது, இப்படியெல்லாம் பந்தப்படுகிறது, அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜீவன் எப்படி உயர வேண்டும் என்பதை அழகாக படிப்படியாக தன்னுடைய தாய்க்கு, ஏன்னா அவள் கேட்பதே இதுதான், நான் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும், முக்தி அடைய வேண்டும், அதற்கு எனக்கு உபாயம். நேரடியாக பிரம்ம தத்துவத்தை தன் தாய்க்கு தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார் கபில மகரிஷி. அதன் மூலமாக அவள் மோட்சம் அடைகிறாள். அப்போ தான் பெற்ற குழந்தைகளோ, தன் கூட வாழ்ந்த கணவனோ, தான் சேர்த்த செல்வங்களோ, வீடோ எதுவும் தன்னுடைய மரணத்தையும் மரண பயத்தையும் நீக்காது என்றார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது முதல் வரியிலே. அப்போ ஏன் நான் நாட வேண்டும் நாராயணன், ஏன் கோவிந்தனை நாட வேண்டும் என்றால், யார் இந்த மரண பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றாரோ, யாரை கண்டு காலம் பயப்படுகின்றானோ, அப்பேற்பட்டவரை மனம் நாடினால் என்னை கால பயம் ஒன்றும் செய்யாது. நம்ம எந்த முயற்சியுமே எடுக்காமல் கால பைரவாட்சகம் மட்டும் படித்து விட்டால் நமக்கு எல்லாம் கிடைச்சுன்னு நினைச்சோம். கால பைரவரை போய் தொழுதால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் நினைக்கும்.
எந்த தகுதியுமே இல்லாமல் பாடல்களை மட்டும் பாடிவிட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்குங்கிற அறியாமை எவ்வளவு வாழும். சந்நிகிதே காலே சம்பிராப்தே நகி நகி ரக்ஷதி. ஹித காலம் நிகித காலம், சந்நிகித காலம், சமயக் நன்றாக நிச்சயமாக நம்மை இந்த அகிதமான காலமானது தொடும். சம்பிராப்தே அடைவார் காலத்தில். நகி ரக்ஷதி நகி ரக்ஷதி, நிச்சயமாகவே உண்மை காப்பார். இப்போ எது உண்மையிலேயே மரணத்தை தழுவுகிறது? மரணம் என்பது என்ன? மரணத்தை கண்டு நாம் பயப்படுகின்றோமே, மரணத்தை நாம் வேண்டாம் என்று சொல்கின்றோமே, மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக. மரணம் என்பது என்ன? உடல் கீழே விழுவது மரணமா என்றால், பஞ்சபூதங்களால் ஆன உடல் பஞ்சபூதங்களாகவே தான் இருக்கிறது. பஞ்சபூதங்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பஞ்சபூதத்திற்கு போய் சேரப்போகிறது. அவ்வளவுதான். ஒரு மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. அரிசியும் உளுந்துமாக இருந்தது, மாவாக மாறியது, மாவு இட்லியாக மாறியது, இட்லியானது உணவாக மாறி எனக்குள்ளே சென்றது. அந்த உணவு உள்ளே போனதற்கு பிறகு உணர்வுகளாக, இரத்தமாக, மலமாக, மூத்திரமாக, மஜ்ஜாவாக, கொழுப்பாக, உடம்புக்கு போஷாக்காக எப்படி மாறியதோ, உருமாற்றம் அடைந்ததோ, அதே போல வெளியிலே இருக்கின்ற பஞ்சபூதம் உங்க முன்னாடி பஞ்சபூதமாக அமர்ந்திருக்கிறது. பஞ்சபூதம் ஸ்தூல சரீரம். அப்ப இந்த சரீரம் பஞ்சபூதத்திற்கு மீண்டும் போய் சேருதல் மரணமா என்றால் இல்லை. அங்கிருந்து உருமாற்றம் நடந்து இங்கே வந்திருக்கிறது. மீண்டும் இங்கிருந்து உருமாற்றம் அடைந்து அங்கே. ஒருவேளை உடல்தான் மரணம், உடல் மரணம் அடைவதுதான், உடலுக்கு விழுவதுதான் மரணம் என்று நாம் சொன்னால், அதற்காக நான் அழிகிறேன் அப்படின்னு நான் ஒருவேளை வாதம் செய்தால், எந்த உடலுக்காக நாம் அழுவது? வயிற்றுக்குள்ளே இரத்தமாக உள்ளே சென்றதே, அந்த இரத்தமானது முட்டையாக மாறியது, முட்டையானது கருவாக மாறியது, கருவானது உடலாக மாறியது. அந்த உடலுக்காக அழுவதா? அல்லது அந்த உடலானது கீழே வந்து விழுந்து குழந்தை உடலாக இருந்ததை அதற்காக அழுவதா? என்ன பண்ண உடலை காணும். அந்த உடலானது வளர்ந்து சிசு, பால, கௌமார, யௌவன, கருண, விருத்த, இந்த 6 விதமான பருவம் உடலுக்கு இருக்கு என்றால், இந்த 6 விதமான பருவத்துல மாறி 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 உடல் வந்து, நான் எதை குறித்து அழுவது? சிசுவாக இருந்த உடல் போய்விட்டதேன்னு அழுறதா? அல்லது பாலகனாக இருந்த உடல் போய்விட்டதேன்னு அழுவதா? அல்லது கௌமாரத்திலே இருந்த உடல் போய்விட்டதேன்னு அழுவதா? அல்லது யௌவனத்திலே இருந்த உடல் போய்விட்டதேன்னு அழுவதா? அல்லது தருணகா நடுத்தரமான வாலிப பருவத்திலே இருந்த உடல் போய்விட்டதுன்னு அழுவதா? எந்த உடலுக்காக அழுவது? ஏன்னா எல்லாம் மரணம் அடைந்து விட்டது. அப்போ உடல் உருமாற்றம் அடைகிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமல் போகிறது. அந்த உடல் மரணம் அடைவது இல்லை, உருமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப அதற்காக நாம் அழிகிறோமா?
என்றால் இல்லை. காரணம் என்ன? உடல் நோய்வாய்ப்படும் காலத்திலே உடலை கொண்டு இனிமேல் இந்த உடலை கொண்டு இனிமேல் என்னால் என்னுடைய மேன்மையான வாழ்க்கை முறைக்கு, உயர்வான வாழ்க்கை முறைக்கு இந்த உடலானது பிரயோஜனப்படாது என்று வரும் காலத்திலே நாம் உடலை கூட உதறி தள்ளுவதற்கு, உடலை விடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அப்ப உடல் நசிந்து போவதை பற்றி நாம் வருத்தப்படுவது இல்லை. நன்றாக இருக்கும் வரைக்கும் ஆராதிக்கின்றோம், போஷாக்கை கொடுக்கின்றோம், உணவை கொடுக்கின்றோம். நலிந்து போய்விட்டால் இந்த உடலை விடுவதற்கும் உதரை தள்ளுவதற்கும் தயாராகின்றோம். அந்த வஸ்துவை கண்டு நாம் வருத்தப்படுவது இல்லை. அது கொடுக்கின்ற அனுபவத்தை கண்டு நாம் வருத்தப்படுவதில்லை. பின்ன எங்கே இந்த பயம் வருகிறது? மரண பயம் எங்கிருந்து வருகிறது? எதிலிருந்து வருகிறது? எது உண்மையிலேயே மரணம் அடைகிறது என்றால், சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு நீங்குகிறது. அதுதான் இங்கே மரணம் என்று நம்மால் புரிந்து கொள்ளப்படும். சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. அப்படி வெளியேறும் காலத்திலே ஸ்தூல சரீரம் பஞ்சபூதமாகவே நம்முடைய முன்னாடி உயிரற்று, உணர்வுகளற்று, செயலற்று, எந்த தொடர்புகளும் இல்லாமல் பஞ்சபூதமாகவே கிடைக்கிறது. இப்ப நீங்க அந்த பஞ்சபூதத்தை போய் நான் இந்த உறவு முறையோட வந்திருக்கிறேன், என்னை ஏன் இன்னும் பார்க்காமல் இருக்கிறாய் என்று கேட்டால் பஞ்சபூதங்கள் பேசாது. காரணம் ஜடம். அந்த பஞ்சபூதத்திலிருந்து சூக்ஷ்ம பஞ்சபூதம் வெளியேறிவிட்டது, மனம் வெளியேறிவிட்டது. மனம் இருந்ததுனால ஸ்தூல சரீரத்தோட தொடர்பு வைத்து உறவாடி கொண்டிருந்தது. அம்மா, அப்பா, சித்தப்பா, மாமா, கணவன், மனைவி, குழந்தை என்று விதவிதமான உறவுகளோட உறவாடி கொண்டிருந்தது ஸ்தூல சரீரம். இப்ப அந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வெளியேறியதுனால ஸ்தூல சரீரத்துக்கு உறவாடுவதற்கு ஒன்றும் இல்லை, செயல்பட ஒன்றும் இல்லை. அது பஞ்சபூதமாகவே. இந்த சூக்ஷ்ம சரீரம் எங்க போனது? சூக்ஷ்ம சரீரம் முதல்ல ஏன் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறியது என்றால், சூக்ஷ்ம சரீரத்துலதான் அந்த வாசனா இருக்கு. அப்போ அந்த வாசனையானது இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அந்த வாசனையை உயர்த்துவதற்கோ தாழ்த்துவதற்கோ இல்லாமல் செய்வதற்கோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தது. அந்த வினை இந்த சரீரத்தோட முடிந்து விட்டது என்றால் என்ன ஆகிறது? அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரம்ங்கிற பாத்திரத்தை விட்டுவிட்டு மீண்டும் சஞ்சித கர்மத்திலே உண்டான வினை என்னவோ அதிலிருந்து ஒரு தொகுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு பிறவியை நோக்கி போவதற்கு, ஒரு சரீரத்தை எடுத்துக் கொள்வதற்கு அது தயாராகி விடுகிறது. இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரம் தான் ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது என்றால், சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமையும். சூக்ஷ்ம சரீரத்தை ஒருவேளை நான் இத்தனையோ பேர்கள் சேர்த்து வைத்த புண்ணிய பலனினாலே இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இருந்தால் அப்பொழுது மனதுல எனக்கு என்ன வராது? இந்த ஸ்தூல சரீரத்தை விட வேண்டியிருக்கிறதே என்கின்ற வேதனை வராது. இந்த ஸ்தூல சரீரத்தின் மூலமாக ஏற்பட்டுள்ள உலகத்தை தொடர்புகளை எல்லாம் விட வேண்டியிருக்கிறதே, சேர்த்த பொருள்களை எல்லாம் விட வேண்டியிருக்கிறதே, சேர்த்த செல்வத்தை எல்லாம் விட்டு விட்டு போக வேண்டியிருக்கிறதே, இது எதுவுமே நமக்கு கூட வராதே. இந்த உலகமோ மனிதர்களோ உறவுகளோ
இந்த வாழ்க்கை முறையில் எதுவுமே கூட வராதேங்கிற அந்த எண்ணம் தான் மனதுக்கு வேதனையை கொடுக்கிறது. இந்த எண்ணம் எதுவுமே மனதுல இல்லாம சதாசர்வ காலமும் இறைவனை பற்றியே சிந்தனையானது எனக்கு பல பிறவிகள் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது என்றால், சரீரத்தை விடும் காலத்திலும் எனக்கு அதே சிந்தனையோடு இருக்கும். அப்போ அந்த சிந்தனை என்னை சந்நிகிதே காலே சம்பிராப்தே ரக்ஷதி, மரணம் சம்பவிக்கும் காலத்திலும் அந்த எண்ணம் என்னை ரட்சிக்கிறது, பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறது. ஒருவேளை அந்த எண்ணம் இல்லாமல் விஷய வாசனைகளோடு மட்டுமே நான் இருந்தால், தேக வாசனையோட மட்டுமே நான் இருந்தால், சாஸ்திர வாசனையோட மட்டுமே நான் இருந்தால், அந்த வாசனைகள் என்னை இந்த காலம் நிகிதமான சந்நிகிதமான காலம் என்னை தொடும் நேரத்திலே அது என்னை ரட்சிக்காது. இங்க மரணம் என்பது சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறுவது என்றால், இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்குத்தான் நாம் இவ்வளவு வேலைகள் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு பிறவியாக நாம் கடினமாக உழைக்க வேண்டிய இடம் எது? நம்முடைய மனதுக்கு நாம் அறிவை கொடுக்க. டீச் யுவர் மைண்ட், எஜுகேட் யுவர் மைண்ட். மனதுக்குத்தான் நாம் அறிவை கொடுக்க வேண்டும். மனம் எந்த மாதிரியான சிந்தனையுடன் இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால்தான் பகவான் கீதையில சொல்ல போறார், எந்த எண்ணத்தை கடைசியிலே எண்ணிக்கொண்டு நீ இறக்கின்றாயோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற உனக்கு அடுத்த பிறவியானது. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத் யந்தே கலேவனம் தம் தமே வைதி கௌந்தேயா சதா தத் பாவம் பாவிதா. யார் யார் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், யார் யார் எதை எதை எண்ணிக்கொண்டு தெஜதி அந்தே கலைவரம் இறப்பும் காலத்தில் தன்னுடைய தெய்வத்தை விடும் காலத்தில் எந்தெந்த எண்ணத்தை எண்ணிக்கொண்டு அவர்கள் தன்னுடைய உடம்பை உதறி தள்ளிவிட்டு சூக்ஷ்ம சரீரம் வெளியேறுகிறதோ தம் தமே வைதி கௌந்தேயா, அதையே அவர்கள் அடைகிறார்கள். என்னை நினைத்தால் என்னை வந்து அடைவான், என்னை நினைக்காமல் மற்றொன்றை நினைத்தால் அதை அவன் அடைகின்றான். இங்க நாட வேண்டும். ஏன் நாட வேண்டும்? என்ன காரணத்தினாலே மனம் நாட வேண்டும் என்றால், எந்த எண்ணத்தை நான் நாடினால், நேற்றை பார்த்தோம் அல்லவா, எல்லாவற்றையும் அறிபவனை நான் அறிய வேண்டும். எல்லாவற்றையும் அறிபவன் கோவிந்தன் பார்த்தோம் அல்லவா. எல்லாரையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் சதா என்னுடைய மனதால் நாடிக்கொண்டே இருந்தால், அறிந்து கொண்டே இருந்தால், அவன் என்னை அறிந்து கொள்கின்றான். அவன் என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து, மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறான். அந்த எண்ணம் என்னை காப்பாற்றுகிறது. ஒருவேளை நான் நாடாது போனால், எதை நான் நாடுகிறேனோ அந்த நாட்டம் என்னை என்ன பண்ணுகிறது? மீண்டும் மீண்டும் இறப்பையும் இறப்பையும் எடுக்க வைக்குமே தவிர என்னை அது சம்சார சாகரத்திலிருந்து, மரண தன்மையிலிருந்து என்னை விடுவிக்காது. முதல் விஷயம், ஏன் நான் நாட வேண்டும் என்பதற்கு முதல் விஷயம், நிகிதமான காலம் நம்மை நெருங்கும் நேரத்திலே நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மரணத்தது நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அப்ப நம்மை காப்பாற்றுவது எது? நாம் எந்த ஒரு சிந்தனையை நம்மிடம் வைத்துக் கொண்டால் அந்த சிந்தனையை நம்மை காப்பாற்றுமோ அந்த அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த அறிவு நம்மை காப்பாற்றும். சரி, நிகிதமான காலம், நிகிதமான காலம், காலம் என்று சொல்கிறீர்களே, காலம்னா என்ன? காலா
நிறைய பொருள் இருக்கிறது காலன் என்பதற்கு. பாஷைக்காரர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் இந்த வார்த்தைக்கு நல்ல அழகான பொருள் கிடைக்கிறது. கலயதி சர்வான் இதி காலா. கலயதி சர்வான் இதி காலா. கீதையிலும் இதே வார்த்தையை பகவான் போடுறார். கால கலயதாமகம். கால கலயதாமகம். கலயதி என்றால் கணக்கிடுதல் என்று. கலயதி என்றால் கணக்கிடுதல், கணக்கு. அதனால்தான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் இது நன்மையா, இது தீமையா, இது உயர்வா, இது தாழ்வா என்று சதா சர்வ காலம் கணக்கெடுத்துக் கொண்டே அமர்ந்திருக்கின்றாரோ அவருக்கு பெயர் தான் காலன். ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு க்ஷணத்திலும் நாம் செய்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் யார் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பெயர் தான் காலன் என்று. அப்ப நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை யாருமே கணக்கெடுக்கவில்லை, யாருமே அறிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறோம். இல்லை, ஒருவர் அறிந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தை கடந்து இருந்து கொண்டு காலத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஜீவராசியினுடைய அத்தனை அனுபவங்களையும் செயல்பாடுகளையும் யார் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதனால்தான் அந்த கணக்கு வரவு செலவு எல்லாம் சரியாக போடப்பட்டு நமக்கு கடைசியில் என்ன பண்ணுகிறார், நம்முடைய அக்கௌண்ட முடிக்கின்ற நேரத்திலே சரி இவனுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவனை நாம் எடுத்து விடலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து விடுகின்றார். மீண்டும் ஒரு சரீரத்தை கொடுத்து, மீண்டும் ஒரு ஆயுதை நமக்கு கொடுத்து, பூமங்களை எல்லாம் கொடுத்து, இது எல்லாவற்றையும் அழகாக செம்மையாக செய்து கொண்டு போவது யார் என்றால் அழகான வார்த்தை கலயதி இதி காலா. யார் எல்லாவற்றையும் கணக்கிடுகின்றானோ, கணக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றானோ. இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், யாருடன் எல்லாவற்றையும் கணக்கு வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் எப்போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த கணக்குல இருக்கோ அந்த சமயத்திலே அத்தனையும் எடுத்துக்கொண்டு விடுகின்றான். காலகா என்பதற்கு எடுத்து செல்லுதல் என்று அத்தனையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றான். இதே புஸ்தகத்துல இன்னொரு இடத்துல பார்க்க போறோம். ஹரதி நிமேஷாத் காலக சர்வம். ஒரு க்ஷண பொழுதிலே காலன் ஹரதி நிமேஷாத், நிமிஷம், ஒரு நிமிஷ பொழுதிலே சர்வம் ஹரதி. யாரு? காலஹ. ஹரதி நிமேஷாத் காலக சர்வம். அதனால்தான் நம்மை, நம்முடைய வாழ்க்கை முறையை 14 தேவதைகள் இருந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சாட்சியாக இருந்து. அத்தனை பேரும் கணக்கு போட்டுக் கொண்டே இருந்து, எல்லாம் இவனுடைய தூதர்கள் எல்லோரும் இருந்து கணக்கு போட்டுக்கொண்டு கடைசியிலே நம்முடைய ரிப்போர்ட்டை கொண்டு போய் யமன்கிட்ட கொடுக்க, யமன் தீர்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருந்து தீர்ப்பை கொடுக்கிறார். நம்மை அறிந்தவராகவும் இருக்கிறார், நாம் செய்கின்ற கர்ம வினைகளையும் அறிந்தவராகவும் இருக்கிறார், அதை கணக்கெடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தும் அனைத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடியவராகவும் அவரே இருக்கிறார். அப்போ இதுல என்ன ஒரு ரகசியம் தெரிய வருகின்றது என்றால், நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ப அத்தனையும் மீண்டும் எடுக்கப்பட்டுவிடும்.
கொடுத்தலும் எடுத்தலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது என்றால், அப்போ எனக்கு சுதந்திரம் என்பது இல்லை. எதையுமே அனுபவிப்பதற்கு, எதிலிருந்தும் விடுபடுவதற்கு. அப்ப நான் இந்த காலம் பக்கத்திலேயே போக வேண்டாம் என்றால், காலம் என்னை தொடாமல் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சாயங்காலம் பாரு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றேன்னு சொல்றார். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி